கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நல்ல நாளில் தமிழரின் எழுச்சி பயணமாக 23வது மாவட்டமாக செண்பகவல்லி அம்மனையும் வணங்கி, சொர்ணமலை கதிர்வேல் முருகனையும் வணங்கி, சுடலை மாடசாமியும் வணங்கி, கழுகுமலை முருகனையும் வணங்கி என்னுரையை தொடங்குகின்றேன். கரிசல் காட்டு மண்ணினுடைய தலைநகரமாக விளங்குகின்ற இந்த கோவில்பட்டி மண்ணில் வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் இந்திய மக்களின், தமிழர்களின் மானங்காக்கின்ற பூமி இந்த கோவில்பட்டி என்பது. இங்கேதான் ஒருங்கிணைத்த நெல்லை மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் பிறந்த மண் இந்த மண். தூத்துக்குடி நகரம் மாவட்டம் முத்து நகரம் என்று புகழப்படும். தூத்துக்குடியானது பாண்டியர்களின் வணிக துறைமுகமாக விளங்கியது. கப்பல் ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரன் சுந்தரலிங்கம், வீரன் அழகுமுத்துக்கோன், வெள்ளைய தேவன், ஊமைத்துறை, தானாதி பிள்ளை, சையதன்ய ராஜா, விளாத்திகுளம் இசை சக்கரவர்த்தி, சைதன்ய ராஜா, இது மாதிரி போன்ற மனிதர் குலை மாணிக்கங்கள் எல்லாம் ஈன்ற பூமி. சுப்பிரமணிய பாரதி, பாட்டுக்கொரு புலவன் சுப்பிரமணிய பாரதி பிறந்த மண் இந்த மண். வீரமிக்க மண் இந்த மண், விவேகமிக்க மண் இந்த மண், கரிசல் காட்டு பூமியின் தலைநகரமாக விளங்குகின்ற மண் இந்த மண். ஆக கரிசல் காட்டின் தலைநகரமாக விளங்குகின்ற மண்ணில் அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இது மாவட்டத்தின் தலைநகரமாக ஆக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக வருகின்ற காலகட்டங்களில் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்று சொன்ன அண்ணன் எடப்பாடி அவருடைய வழியில் இன்றைக்கு தலை நிமிர ஒரு தமிழனின் பயணம் என்ற வழியில் அவர் முன்னுரையை எழுதியிருக்கிறார். இந்த ஆட்சிக்கு நாங்கள் முடிவுரை எழுதப் போகிறோம் என்ற வடிவில் கூடியிருக்கிற கூட்டம்தான் இன்று கோவில்பட்டியிலே ஆர்ப்பரித்திருக்கின்ற எழுச்சிமிகு கூட்டம். நயினார் நாகேந்திரனை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். நமது மாண்புமிகு அண்ணன் கடம்பூர் ராஜா அவர்கள் பேசியது போல இந்த கோவில்பட்டிக்கு அவர்கள் ஆட்சியிலே தான், அவர்கள் அமைச்சராக இருந்தபோதுதான் பல்வேறு பணிகளை, இங்கே மருத்துவமனைகள் பல்வேறு பணிகளை செய்தவர் நமது கடம்பூர் ராஜ் அமைச்சர் அவர்கள் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது. சிறுபிள்ளையிலிருந்தே இந்த கோவில்பட்டி நகரை சுற்றி சுற்றி வந்தவன் நான். அருகாமலே இருக்கிற ஊத்துப்பட்டி கிராமத்தில் பல நாட்களாக பல வருடங்களாக வந்து போய் தங்கியிருந்தவன் இந்த நயினார் நாகேந்திரன் என்கின்ற உணர்வோடு நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அளவுக்கு சிறந்த இந்த மண் இந்த மண். இனிப்பான கடலை மிட்டாயை ஒரு பக்கம் பெற்றிருந்தாலும் தீக்குச்சி போல எரியும் போல வீரத்தையும் பெற்ற மண் இந்த மண், கோவில்பட்டி மண். ஆக அப்பேற்பட்ட தீப்பெட்டி தொழிற்சாலைக்கும் அதற்கு லைட்டர்களை சைனாவில் இருந்து இறக்குகின்ற லைட்டர்களுக்கு அதற்கு தடை விதித்து அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை ஊக்குவித்தவர் நமது கடம்பூர் ராஜ் அவர்கள் என்பதை யாரால் மறந்துவிட முடியாது. அதற்காக மத்திய நிதியமைச்சர் மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை அழைத்து வந்து பாராட்டு விழாவும் ஏற்படுத்தி செய்தவர் நமது கடம்பூர் ராஜ் அவர்கள். தமிழகமும் 9 வந்தே பாரத் ரயில்கள் ஓடியது. ஆனால் கோவில்பட்டியில் நிற்காமல் போனது. கடந்த மாதம் அதற்காக ஏற்பாட்டையும் என்னிடம் சொல்லி, நமது நிதியமைச்சரிடம் சொல்லி, ரயில்வே துறை அமைச்சரிடம் சொல்லி, விருதுநகரில் கூட நிற்கவில்லை, கோவில்பட்டியில் நிற்க செய்த கடம்பூர் ராஜ் அவர்கள். அத்தகைய சிறப்புக்கும் அருமைக்கும் உரியவர். அவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்திருப்பது நமது பாரதிய ஜனதா கட்சியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், தமிழ் மாநில காங்கிரசும், IJK புதிய நீதி கட்சி
போன்ற கட்சிகள் எல்லாம் நமது மதிப்புக்குரிய ஐயா ஜி.கே. வாசன் அவருடைய தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் அவருடைய மாவட்டத்தில் இருக்க வந்திருக்கிறார்கள். எல்லோருமாக சேர்ந்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 ஆண்டு நடைபெறுகிற தேர்தலில் 2026 ஆண்டு என்று சொன்னால் அதற்கு இன்னும் 1 வருடமோ 2 வருடமோ இல்லை, 6 மாத காலங்கள் இல்லை. இன்னும் 3 மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது. 3 மாதத்தில் முடிக்க வேண்டிய விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை முடித்து காட்ட வேண்டிய விஷயம். ஏன் என்று சொன்னால், நான் ஏற்கனவே பேசியது போல ஒரு அருமைக்கும் பெருமைக்கும் இவ்வளவு பெரிய இந்த சீமையில், இந்த கரிசல் காட்டு மண் சீமையில் இவ்வளவு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற எங்களது அன்புக்குரிய மாவட்ட தலைவர் சரவண கிருஷ்ணன், இங்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற பீகாரில் இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிற, அதற்கு இன்சார்ஜ் பொறுப்பாக இருந்து 2 மாத காலம் 58 தொகுதிகளிலே போட்டியிட்டு 52 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக எங்களுடைய அரவிந்த் மேனன்ஜி இங்க தமிழ்நாட்டுடைய இன்சார்ஜ். அவர் இப்பொழுது பீகாரில் வெற்றி பெற்று முதன் முறையாக இந்த கரிசல் காட்டு மண்ணுக்கு வந்திருக்கிறார். நிச்சயமாக தமிழகத்திலும் இது போன்று 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு அவர் இன்னைக்கு அவருடைய ஆலோசனை பேரில் நாங்கள் நிச்சயமாக அந்த ஏற்பாட்டை செய்யவிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதும் இதற்கான ஏற்பாட்டை செய்கிற எங்களது பொன் பாலகணபதி, எங்களது கருப்பு முருகானந்தம் அவர்களோடு பண்ணவேல் இளங்கோ அவர்களோடு மதிப்புரை லோகநாதன், மகா சுச்சந்திரன் மற்றும் பொன் பாலகணபதி போன்றவர்களின் நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறார்கள். போகும் என்றமெல்லாம் கடல் போல் கூட்டம், வெற்றி விழா நடைபெறுவது போல் கூட்டம், ஆர்ப்பரிக்கின்ற கூட்டம், ஆட்சி நடைபெற்றுகின்ற ஆட்சியை முடிக்கிற கூட்டமாக எல்லா இடங்களிலும் மக்கள் வெள்ளம் கூடி இன்றைக்கு ஆர்ப்பரித்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நிகழ்ச்சியில் எங்களது அன்புக்குரிய அண்ணன் K.S. ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினார்கள். இந்த மாவட்டத்தை தலைநகரமாக்க வேண்டும், குடிக்க தண்ணீர் இல்லாத கோயில்பட்டியில் ஜல்ஜீவன் திட்டத்தை, மோடியுடைய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இங்கே பேசினார்கள். தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்டத்தில் ராஜகோபால் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் போத்தீஸ் ராமூர்த்தி அவர்கள், நமக்கு அன்புக்குரிய சென்ன வெங்கடேசன் அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர் சுறுசுறுப்பாக பணியாற்றுகின்ற வேல்ராஜா அவர்கள், சேதுராஜா அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர் வீரமணி உள்ளிட்ட சீனிவாசன் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன், நமது மோகன் உள்ளிட்ட கோயில்பட்டி நகர செயலாளர் விஜயபாண்டியன் உள்ளிட்ட அனைவரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார். நான் பேசியது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டம், இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பூமி, இந்த பூமியில் நடக்கின்ற சில காட்சிகளை ஒரு நிமிடம் வீடியோ காட்சி மூலம் நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு நான் உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். முத்துநகர் என்று அனைவராலும் போற்றப்படும் நமது தூத்துக்குடி, உப்புக்கும் மக்ரூனுக்கும் பெயர் போன நம்ம தூத்துக்குடி இந்த திறனற்ற திமுக ஆட்சியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தத்தளித்து வருகிறது. தூத்துக்குடியில் இருந்து தேர்ந்து எடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முதல்வரின் தங்கை இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது பேசியதை கேளுங்கள். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள். இப்படி பேசிய இவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் படும் அவதிகளை குறித்து கேள்வி கேட்டால் எந்த பதிலும் சொல்லாமல் ஓடுவதையே குறியாக வைத்திருக்கிறார். விதவைகள் தமிழகத்தில் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க. இப்ப கம்மியாயிட்டாங்களா? தமிழ்நாட்டுல மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லை? திமுக கவுன்சில் காலில் அதிகாரி பட்டியல் அதிகாரி காலில் வச்சிருக்காங்க. இவர் இப்படி என்றால் இந்த மாவட்டத்தில் 2 அமைச்சர் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு செய்த நன்மைகள் இப்ப நான் என்ன சொல்றது? அமைச்சர்கள் ஏதாவது செய்தால்தானே சொல்வதற்கு. மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு எதுவும் செய்யவில்லை. தூத்துக்குடி மாவட்டத்தை சுத்தமாக வைத்து மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் எதுவும் செய்யவில்லை. தேர்தல் வாக்குறுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு
எதையும் நிறைவேற்றாமல் இன்று அவர்களை நடுத்தெருவில் நிறுத்தியது. தூத்துக்குடி மாநகராட்சியில் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் 300க்கும் அதிகமானோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்து வருகின்றனர். கடந்த வாரம் கூட தூய்மை பணியாளர்கள் தங்களின் உயிரை பொருட்படுத்தாமல் தங்களின் உரிமைகளுக்காக கடலில் இறங்கி போராடினார்கள். இப்படி தங்களின் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடும் இவர்களை பார்த்து இந்த திமுக அரசு சொல்வது, I don't care. குடிநீர், தரமான சாலைகள், மருத்துவம், கல்வி என எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் நமது தூத்துக்குடி மாவட்டம் திமுக ஆட்சியில் பொலிவிழந்து வருகிறது. தூத்துக்குடியில் ரூபாய் 4 கோடியே 63 லட்சத்திற்கு போட்டதாக கூறிய சாலையை காணவில்லை. விளம்பர பலகை மட்டும் உள்ளது, ஆனால் சாலையை காணவில்லை என பொதுமக்கள் புகார். போடாத சாலைக்கு 4 கோடியை ஆட்டைய போட்டார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள். இது மட்டுமா? பள்ளிகள், மருத்துவமனைகள், போக்குவரத்து துறை, அடிப்படை வசதிகள் என ஒன்று கூட உருப்படியாக இல்லை. தூத்துக்குடி நகரின் மையத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியை சுற்றி 1 மாதத்திற்கு மேலாக மழைநீர் தேங்கியுள்ளது. கட்டுமான பணிகளுக்காக மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவத்தில் வீடியோ காட்சி வெளியாகி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை அறை அடிப்படை வசதியின்றி காணப்படுவதாக தூத்துக்குடி மாவட்டம் உப்பாற்று பாலம் பகுதியில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் நோயாளிகளுக்கு சரிவர மருந்து மாத்திரைகள் வழங்காமல் காலாவதியான மருந்து மற்றும் மாத்திரைகள் கொட்டப்பட்டிருந்தன. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே அரசு பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததன் காரணமாக நடுவழியில் இறக்கப்பட்டதால் மாணவியர் பள்ளிக்கு செல்ல முடியாமல் டெய்லி இந்த மாதிரி பஸ் வந்து லேட்டா வருது. இன்னைக்கு வரவே இல்லை. 1.5 கிலோமீட்டர் அங்க இருந்து நடந்து வரும். தூத்துக்குடி மாவட்டம் நாசிரியர் அருகே சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லாமல் பழங்குடியின மக்கள் தவித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தை செல்லரிப்பது போல் அரித்துக் கொண்டிருக்கும் இந்த திமுக அரசை முற்றிலுமாக தூக்கி எறிந்துவிட்டு தூத்துக்குடியின் வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வழிவகை செய்து தாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர், 2வது முறையும் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த ஆட்சியில், கடந்த கால ஆட்சியில் இளம் பதவிகள் அதிகம் சொன்னாங்க. இப்ப அதை பத்தி பேட்டி கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கிறாங்க. ஏன்னா டாஸ்மாக்ல 50,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. ஆனால் இன்னைக்கு கடைகளை குறைப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா ஒரு கடையை கூட குறைக்கலாம். கடைகளை, டாஸ்மாக் கடைகளை கூட்டிகிட்டே போறாங்க. தீபாவளிக்கு மட்டும் 750 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வித்திருக்காங்க. இதுக்கடையில கள்ளச்சாராயம் ஒரு பக்கம். இப்படியான ஆட்சி. இதுல பார்த்த ஒரு அமைச்சரை பார்த்தீங்களா, அனிதா ராதாகிருஷ்ணன். 2001ஆம் ஆண்டு 50 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தார். இன்னைக்கு 500 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்திருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன். யாருடைய பணம்? இந்த மாவட்ட மக்களுடைய பணம், இந்த நாட்டு மக்களுடைய பணம். கால்நடை மருத்துவர கால்நடை மந்திரியாக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன், நமது மதிப்புக்குரிய அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைச்சராக வந்தார். அம்மாவிடம் இருந்தார். அம்மாவை ஏமாற்றி விட்டு அங்கிருந்து ஓடி திமுகவுக்கு போனார். அதற்கு பிறகு இன்னைக்கு திமுக இருந்து கொண்டு இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணியிருக்க அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் மேல பல வழக்குகள் இருக்கு. ஈடி வழக்கு அவர் மேலே இருக்கிறது. அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அவர் மேலே இருக்கிறது. ஜாதி வரியை தூண்டுகின்ற அனிதா ராதாகிருஷ்ணன், மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்தி அனிதா ராதாகிருஷ்ணன். வருகின்ற தேர்தலில் அனிதா ராதாகிருஷ்ணனை ஓட ஓட அந்த நாட்டிலிருந்து விரட்ட வேண்டும். செய்வீர்களா? செய்வீர்களா? அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற அமைச்சர்கள் நாட்டில் ஒருபோதும் உலா வர கூடாது. 10 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். வெறும் ஒரு மாதிரியான ஒரு சாடிஸ்ட் அனிதா ராதாகிருஷ்ணன். அவரை கண்டிப்பாக தோற்கடிப்பது நம் ஒவ்வொருவருடைய, இந்த மாவட்ட மக்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். உலகுக்கே சோறு போடும் விவசாயிகள், அவர்களையும் வழக்கு போட்டது இந்த திமுக அரசாங்கம். யாரையும் மறுக்க முடியுமா? மக்காச்சோள மாவுக்கு படைப்பை குழு வந்த போது 1% ஜெட் வரி போட்டார்கள். பிறகு தேர்தலுக்கு பயந்து அந்த ஜெட் வரியை விடுத்தார்கள். கோவில்பட்டி மக்களுக்கு அதெல்லாம் நன்கு தெரியும். இவ்வளவு தூரம் மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வில்லுச்சேரியில் விளைகின்ற எலுமிச்சை தொடங்கி மானாவரி பயிர்கள் குளிர்பதற்கு ஒரு கிடங்கு வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள். இதுவரையிலும் செய்யவில்லை. கோவில்பட்டியை சுற்றிதான் உளுந்து, பாசிப்பயிறு, பெரும்பயிறு, எல்லா பயிர்களும் எல்லாமே இங்கேதான் விளைகிறது. வானம் பார்த்த பூமி, கர்சல் காட்டு பூமி, ஒருபோக கிருஷி, பருத்தி, மிளகாய் எல்லாம் விளைகின்ற, ஒட்டுமொத்தமாக விளைகின்ற பூமி இந்த பூமி கோயில்பட்டி மண். இங்கிருந்துதான் அண்டை மாநிலங்களுக்கும் அடுத்த நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகிறது. இதற்கு வரி போட்ட அரசு இந்த அரசு. இந்த வீடியோல பாத்தீங்க,
மருத்துவமனைகள்லாம் எப்படி இருக்கு? கோயில்பட்டி மருத்துவமனையில கழிவறை சரியில்லாம ஒரு இளந்தாய் வலிக்கு விழுந்து அந்த இடத்துல இழந்து போனது இதே கோயில்பட்டி மண்ணில் தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இந்த மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எடுக்க வந்தாங்க. சிடி ஸ்கேன் ஒரு இளம் குழந்தைக்கு சிடி ஸ்கேன் எடுக்க வரும்போது டாக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? மொபைல் போனை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாரும் மொபைல் போனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. முதலமைச்சரும் இப்பொழுது மொபைல் போனை தான் பார்த்துட்டு இருக்காரு. மக்களை பார்க்கறதே இல்லை. முதலமைச்சருக்கு அது வேலையே இல்லை. எல்லாமே போய் இந்த ஆட்சி எதையுமே செய்யல. நீங்க தமிழ்நாட்டுக்கு விட்டுருங்க. கோயில்பட்டிக்கு சிறப்பு மின் இணைப்புகள் தாங்கள் தருவோம் என்று சொன்னாங்க. சிறப்பு மின் இணைப்புகள் இதுவரைக்கும் தந்திருக்காங்களா? இதுவரையிலும் தருவோம். கன்னிகா மதவு சீரமைச்சு விருதுநகர் கோயில்பட்டிக்கு தனி கால்வாய் அமைத்து தண்ணி கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில இருக்குது. ஏதோ நான் சொல்லல, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தால் அதுல இருக்கும். அந்த தேர்தல் அறிக்கையில அன்னைக்கு கூட இருந்து அதை தயார் செய்தது என்னுடைய பக்கத்தில் இருக்கிற அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். இங்க கடலோர மாவட்டம் நிறைய இருக்குது. 2 லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டி தருவோம் என்று சொன்னார்கள். ஒரு நபருக்கு கூட கிடையாது. ஆனா மோடி இதே மாவட்டத்தில் 2500 பேருக்கு மோடி வீடு கொடுத்திருக்கிறார். இதே மாவட்டத்தில் 2500 பேருக்கு அவர்களுக்கு வீடு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா திட்டக்குளம் என்கின்ற ஊர்ல தூண்டில் விளைவு அமைப்போம் என்று சொன்னார்கள். திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. நீங்க அந்த தேர்தல் அறிக்கை புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும். திட்டக்குளத்துக்கு ஒரு தூண்டில் விளைவு தருவோம், கடலோர மாவட்டங்கள் தருவோம்னு சொன்னாங்க. இது ஒண்ணு தரல. இது விடியாத அரசு. இது ஒரு மோசமான அரசு. இந்த அரசு நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும். இன்னைக்கு பாசிச அரசு, பாசிச பாஜகன்னு சொல்ற மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன். அதிமுகவை பார்த்து அடிமைகள் என்று சொல்கிறீர்களே, நான் கேட்கிறேன், உங்கள் அமைச்சர்கள் யாராவது நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்களா இல்லையா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. இது ஒரு குடும்ப கட்சி கிடையாது. அதன் பிறகு இன்றைக்கு மோடி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது ஒரு குடும்ப கட்சி கிடையாது. இனி இன்னொருத்தர் வரலாம். ஆனால் திமுகவில் நான் கேட்கிறேன், இங்க இருக்க அனிதா ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும் தைரியமாக இருந்தால் நீ சொல் பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சராக வரமாட்டார், எங்களில் ஒரு வருவார், நீ சொல் பார்க்கலாம். சேகர் பாபு அவர்களை நீங்கள் சொல் பார்க்கலாம். சொல்ல முடியுமா? திமுகவை சேர்ந்த யாராலும் சொல்ல முடியுமா? மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். அதற்கு முன்பு ஐயா கலைஞர் முதலமைச்சர் அவர்கள். அதன் பிறகு துணை முதலமைச்சராக மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அடுத்தால யார் வருவாங்க? இனி யாருமே வர முடியாது. அடுத்தால வரக்கூடியது அண்ணன் EPS அவர்கள் தான் வருவாங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழன் தலை நிமிர தமிழனின் எழுச்சி பயணம். இன்னைக்கு கோயில்பட்டியில் வெற்றி விழா பொதுக்கூட்டம் நடைபெறுவது போன்று இன்னைக்கு மக்கள் ஆர்ப்பரித்திருக்கிறார்கள் சொன்னால் அது யாரால் என்று சொன்னால் இன்றைக்கு புரட்சி தலைவர் MGR உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வாஜ்பாய் அவருடைய தலைமையில உருவானது அற்புதமான சங்கம், ஜனசங்கம். பாரதிய ஜனதா கட்சி உருவாவதற்கு முன்பு ஜனசங்கம். அந்த ஜனசங்கம் தான் அன்றைக்கு போராடியது. எதற்காக என்று கேட்டால், நமது ராமநாட்டின் சொந்த பகுதியாக இருந்த கச்சத்தீவை அன்றைக்கு தாரை வார்த்து கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள். அன்றைக்கு பிரதம மந்திரியாக இருந்தது மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். நம்முடைய சொத்தை, நம்முடைய உரிமைகளை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது இவர்கள். இன்றைக்கு கைகோர்த்து நிற்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசினார்கள். இலங்கை கச்சத்தீவை கொடுக்க கூடாது என்று பேசினார்கள். அதை எதிர்த்து வழக்கு போட்டது அன்றைக்கு இருந்த நமது ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். மறுக்க முடியுமா? நாங்களா தமிழர்களுக்கு எதிரிகள்? இன்றைக்கு தமிழை வைத்து நீங்கள் அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு நமது பாரதம் நரேந்திர மோடி அவர்கள் ஐநாவுக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, எங்கள் நாட்டினுடைய மிக பழமையான மொழி, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி தமிழ் மொழி என்று எல்லோரிடம் பெருமை பேசுகிற மாபெரும் தலைவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு தூத்துக்குடியிலே முன்பெல்லாம் விமான நிலையம் எப்படி இருந்தது? ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் சாலைகள் வசதி வேண்டும், போக்குவரத்து வசதிகள் வேண்டும், விமான போக்குவரத்து வேண்டும். சாலைகள் என்று சொன்னால் இன்றைக்கு 4 வழி சாலைகள்.
யாருடைய ஆட்சியிலே போடப்பட்டது? மதிப்புக்குரிய வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்திலே தங்க நாற்கர சாலை அமைக்கப்பட்டது. அன்றையிலிருந்து இன்று வரையிலும் இன்றைக்கு மதுரையிலிருந்து தூத்துக்குடி, மதுரையிலிருந்து நாகர்கோயிலுக்கு 1500 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு திட்டங்களை, சாலைகள், புதிய சாலைகள் போடுவதற்கு தயாராக இருக்கிறது. ஒரு ஏர்போர்ட், தூத்துக்குடி ஏர்போர்ட் எப்படி தெரியுமா இருந்துச்சு? முன்பு பலசரக்கு கடை மாதிரி இருக்கும், உள்ள போயிட்டு வெளியே வந்தா. இன்னைக்கு 450 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு புதிய விமான நிலையத்தை கட்டி முடித்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் 9 ரயில் வந்தே பாரத் ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது 110 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுகிறது. அடுத்தாலே ஒரு ரயில் தயாராகி கொண்டிருக்கிறது. 180 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ரயிலை மோடி அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜப்பான் நாட்டை மிஞ்சி பறக்கும் ரயில்கள் இன்றைக்கு பஞ்சாபிலிருந்து, குஜராத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அது யாருடைய காரணம், யாருடைய ஆட்சியில் என்று சொன்னால் அது பாரத நரேந்திர மோடி ஆட்சி என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் பீகாரிலே மொத்தம் 243 தொகுதிகள். மதிப்புக்குரிய அரவிந்த் பானர்ஜி அங்கே போனார். நான் சொன்னேன், பீகாரிலே 243 தொகுதிகள். ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, காங்கிரஸ் கட்சி, நமது மதிப்புக்குரிய என்னுடைய நண்பர் காங்கிரசுடைய தலைவர் செல்வ பெருந்தை கூட சொன்னார், அவர்கள் தான் INDA கூட்டணி, இந்திரா காங்கிரஸ், திமுக அதான் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம முதலமைச்சர் கூட இங்க இருந்து போய் அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க. அங்க எந்த மொழியில பிரச்சாரம் பண்ணாங்கன்னு தெரியாது. ஏன்னால் தமிழை தவிர வேற எந்த மொழியும் பேச மாட்டேன் என்ற உறுதிமொழி எடுத்து நமது முதலமைச்சர் அவர்கள் அங்கவே பிரச்சாரம் பண்ணாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா 243 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி 202 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. நான் பலமுறை பல இடங்களில் பேட்டி கொடுத்திருக்கிறேன். எத்தனை தொகுதி, எங்க தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி ஜெயிக்கும் முதலமைச்சர், நாங்க அவ்வளவு இடமும் ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்பொழுதுமே விளையாட்டு போக்கில் சொல்லுவேன், அது எப்பொழுதுமே நடந்துடும், நம்ம நைனாவுக்கு தெரியும் அது. ஆனா விளையாட்டு போக்கில் இப்பவும் நான் சொல்றேன், 200 இடங்களுக்கு மேல நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் EPS அவர்கள், பாரத நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் எத்தனை நன்மைகள் வேண்டுமானால் தமிழகத்திற்கு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதே நேரத்தில் ஒரு வீடியோ உங்களுக்கு பார்த்துக்கிட்டு அப்புறம் 2 நிமிஷம் பேசுறேன். தூத்துக்குடி மக்களின் உள்ளக்குமுறல். திமுக ஆட்சியில நிறைய பிரச்சனை இருக்கு. அரசாங்கம் ஒன்றும் செய்யல, மக்களுக்கு தேவையானது எதுவுமே செய்யல, விவசாயிகளுக்கு எந்த நலனும் கிடையாது, விவசாயிகளையும் கண்டுக்கல, எங்க மாவட்டத்தையும் கண்டுக்கல. உண்மை செய்யற கிடையாது, விளம்பரம் தான் தேடுறாங்களா வெளியே, உண்மையான நடவடிக்கை இல்ல. போன வருஷம் முந்தின வருஷம் சரியான வெள்ளம் நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. 2 வருஷம் ஆச்சு, 10 பைசா வந்து சேரல. காட்டு பண்டிகள் விவசாயத்தை தான் அழிக்குது. உல தட்டுப்பாடு, பனித்தொல்லை ரொம்ப, அதோட மயில். இந்த கம்பா வந்து 200 ஏக்கர் பாவன வசதியே கிடையாது. இதே ஒரு 2 வருஷம் போச்சுன்னா இந்த தொழிலை விட்டு நாங்க வேற ஏதாவது தொழிலுக்கு தான் போகணும். 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுத்து அதை அப்படியே ஒயின் ஷாப்ல வாங்கிட்டு போயிடுறாங்க. திமுக ஆட்சியில அதைத்தான் ஒழிப்பேனா, இன்னும் ஒழிக்கல. காலையிலேயே சரக்க போட்டு அங்க வேலைக்கு ஆள் வர மாட்டேங்காங்க. அவன் களை எடுப்புங்கிற பயிரை பிடிக்கிறான், மொத்தம் கொள்ளை அடிக்கிறான்னா தண்ணி அடிக்கிறான், கற்பழிக்கிறான்னா தண்ணி அடிச்சவன் தான் இந்த வேலையெல்லாம் செய்யறான். திமுகவுடைய MP கனிமொழி அவங்க வந்து பூரண மதுபானத்தை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனா வெட்கக்கேடு, பாரதியார் வீட்டுக்கு போற வழியிலே மதுபான கடை. செய்தித்தாள்கள் எடுத்தனா கற்பழிப்பு, கொலை, கஞ்சா, குடி இது சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து நிறைய நம்ம பார்க்க முடியுது. வேலை செய்யும் இடத்தில் பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு மூல காரணம் போதை. தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய கஞ்சா தலைவிரிச்சு ஆடுது. பக்கத்துல எல்லாம் குடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, எல்லாம் அந்த சைடே தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. பொம்பளை பெண்களும் யாருமே வர முடியல, வயசாளி முத கொண்டு பயந்து தான் வர வேண்டி இருக்கு. மழைக்கு தண்ணி வரதான் செய்யும், மழை இல்லாதனாலும் இப்படிதான் வாலியா தான் கிடக்கும். என்னைய முக்குற அளவுக்கு தண்ணி, ஒரு 7 அடி மட்டத்துக்கு தண்ணி வந்துருது. இந்த போஸ்ட் பாருங்க, போஸ்ட் ஃபுல்லா அரிச்சு போய் இருக்கு. நடு ரோட்ல தோண்டி போட்டிருக்காங்க. அந்த தோண்டி போடும் போது வயசான ஆளு கீழே விழுந்து ஃபுல்லா ரத்தத்தோட வராங்க. ஒரு நாய் செத்தாலும், கோழி செத்தாலும், என்ன செத்தாலும் இந்த தண்ணிக்குள்ள தூக்கிட்டு வந்து போட்டு போயிடுறாங்க. ரோட் டேக்ஸ் கட்டுறோம், பாதாள சாக்கடை வரி கட்டுறோம், எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம். ஆனா எல்லாமே எங்க வீட்டுக்குள்ளதான் வருது. ஒரு மாசமாட்டும் தண்ணி இதுல இருந்து கீழே வந்ததுக்கு பயங்கரமா இருக்கும். வெள்ளம் வந்தா வெள்ளத்துல பாடையில கட்டி பிள்ளைகள், எங்க பிள்ளைகள் எல்லாம் தன்னால நாங்க ஒரு 15 நாள் சாப்பாடு இல்லாம சாப்பாடு கொண்டு வந்து போட்டாங்கன்னா அங்கே போட்டுருந்தாங்க. 15 நாளைக்கு ஒருக்கதான் குடிநீர் எல்லாம் கிடைக்கும். குளங்கள் அளவு அத்தனையும் அழிக்கப்படக்கூடிய சூழலுக்கு தான் தள்ளப்பட்டு
விலைவாசி எல்லாம் அதிகமா தருது. கிராமத்துல ஒன்றும் வளர்ச்சி இல்லை. எத்தனையோ ஊர்லும் பஸ் வசதி இல்லாம இருக்காங்க. வாக்குறுதி கொடுத்தாங்க, என்ன செஞ்சிருக்காங்க? டீசல் வந்து குறை பண்ணாங்க, டீசல் குறைக்கவே இல்லை. சிலிண்டர் குறைக்கணும்னு சொன்னாங்க, இல்ல டெவலப் ஒன்றும் இல்ல. விடிகள் ஆட்சினாங்க, அவங்களுக்கு தான் விடிஞ்சிருக்கே தவிர மக்கள் வந்து இருட்டுல தான் இருக்காங்க. அடிப்படை வசதி கூட சரியான அளவுக்கு இல்லை. ரோடே போடல, போட்டேன்னு சொல்லி கணக்கு காட்டுறாங்க. குடும்ப அரசியல் மாதிரி பண்றாங்க. அப்படியே மக்களுக்கு என்ன அடிப்படை என்ன செய்யணும் செய்யல. தமிழ்நாடு வாழ தகுதியற்ற மாநிலமா மாறிக்கிட்டு இருக்கு. திமுக அரசு வரவே கூடாது. திமுக அரசு இருக்கிற வரைக்கும் நாங்க விவசாயம் பண்ண முடியாது. திமுக வராது. திமுக இந்த வாட்டி வராது. இந்த அரசாங்கத்தை ஜென்மத்துக்கு இனிமே வராது. மக்கள் அவ்வளவு கொந்தளிப்புல இருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்கல்ல விவசாயிகளை பத்தி. ஆனா நம்ம மாவட்டத்துல மட்டும் 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டு ஒன்றிற்கு 6000 ரூபாய் கொடுக்கிறோம். கொடுக்கறது யார் தெரியுமா? மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கோயில்பட்டியை சுற்றி விவசாயிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் 1400 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஒண்ணுமே செய்யலங்கிறாங்க. விமான நிலையம், சாலைகள், போக்குவரத்து, மின் இணைப்பு அனைத்தையும் மத்திய அரசு கொடுக்கிறது. ரேஷன் கடையில் நீங்க பொருள் வாங்கக்கூடிய பொருள் அனைத்தும் மத்திய அரசு ஃப்ரீயா கொடுக்க, எனாமா கொடு. ஆனால் இன்னைக்கு மாநில அரசு தாங்கள் கொடுப்பது போல சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அரசு. போதைப் பொருட்கள் பாத்தீங்களா? ஒரு பெண் பேசுனாங்க வீடியோல, எங்க பார்த்தாலும் கஞ்சா, கோயில்பட்டியில எங்க பார்த்தாலும் கஞ்சா, தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கஞ்சா. அவ்வளவு போதைப் பொருட்கள் வித்துட்டு தான் எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், பாலியல் வன்கொடுமைகள், 10 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் ஒரு பெண்கள் ரோட்ல நடமாட முடியல. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும் பொழுது அந்த ஆணை அறிவாளால் வெட்டி விட்டு அந்த பெண்ணை அப்படி அலக்காக 19 வயது பெண்ணை அலக்காக தூக்கி கொண்டு விடியற்காலம் 4 மணி வரையிலும் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார்கள். அவ்வளவுதான் என்ன மைக்கில் இப்பொழுது சொல்ல முடியும். அதற்கு மேலே நடந்த விஷயங்களை சொல்ல முடியாது. காரணம், பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவ்வளவு மோசமான செயல். அந்த பெண்ணை பெற்றவர்கள் எவ்வளவு வயிற்றெரிச்சல் பட்டிருப்பார்கள், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். நம்ம வீட்டில் ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் யார் பொறுப்பேற்க முடியும்? தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா? அது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் பாலியல் பலாத்காரம். கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனார்கள் கள்ள சாராயம் குடித்து. கோயில்பட்டி பகுதியில் விவசாயி இறந்து போனால் அல்லது கரண்ட்ல அடிபட்டு இறந்து போனால் 2 லட்சம் 3 லட்சம். ஆனா கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் செத்து போனால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிற அரசு. அவ்வளவு அருமையான அரசு இந்த அரசு. இதைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்கள். 100 நாள் வேலைக்கு அதிகமாக நிதி கொடுப்பது மத்திய அரசு, ஆனால் பேர் வாங்குறது மாநில அரசு. கேட்டால் நிதி வரவில்லை என்று சொல்லுவார்கள். அதனுடைய மேலாளர்கள் சரியாக கணக்கு கொடுப்பதில்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசு. மக்களை பற்றி கவலைப்படாமல் வருகிற தேர்தலில் 2026ஆம் ஆண்டு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் முதலமைச்சராக்குவதற்கு கண்ணும் கருத்துமாக கூட்டணியை பலமாக வைத்திருக்கிறார்கள். அதில் நான் இப்ப கேள்விப்பட்டேன். அதுலயும் இப்ப காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட போறது மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. தாவேகா கூட போறது மாதிரி செய்தி வந்திருக்கு. உண்மையோ பொய்யோ தெரியாது. கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள் தாவேகா கூட்டணி கூட்டத்தில். காரணம், நமது மாநில அரசாங்கம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு ஒரே ஒரு விஷயம், இனி எத்தனை கூட்டணி வைச்சாலும் தமிழகத்தில் வெற்றி பெறப் போவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நான் இறுதியாக சொல்கிறேன். கோவில்பட்டி அதற்கு ஒரு உதாரணம். இத்தனை ஆண்டுகளாகிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்றதே அரசு அமைத்தது கிடையவே கிடையாது. அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அம்மா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் எம்ஜிஆர் 3 முறை தொடர்ந்து அமைச்சராக வந்தார். குஜராத் மாநிலத்திலே 3 முறை அமைச்சராக இருந்ததும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பாரத நாட்டின் பிரதமராக வந்து இந்த நாட்டை, தமிழ்நாட்டை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற செய்ய போவதும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னும் ஒரு செய்தி, ஏற்கனவே சொன்னேன், திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றது கிடையாது. ஆனால் ஒரு முறை கூட திமுக கோயில்பட்டியில் போட்டி போட்டது கிடையவே கிடையாது. உண்டா இல்லையா? யாருக்கும் இந்த செய்தி தெரியுமா? தெரியாது. ஒரு முறை கூட போட்டி போட்டது கிடையாது.
ஆனால் வெற்றி பெற போவது நமது நைனா அவர்கள்தான். வெற்றி பெற போவது நமது நைனா அவர்கள்தான். அங்கமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சி அமைப்போம். யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை விட யார் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. அந்த வகையில் எங்களது அகில இந்திய தலைமை உருவாக்கிய அற்புதமான கூட்டணி. இந்த கூட்டணியை நயினார் நாகேந்திரனோ கடம்பூர் ராஜு அவர்களோ ஏற்படுத்தியதல்ல. எங்களது அகில இந்திய தலைமை உருவாக்கிய கட்சி. எங்களது அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறதோ அதை குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல போவர் தான் இந்த நயினார் நாகேந்திரன். அதற்கான வழியில் தொடர்ந்து பாடுபடுவோம், ஒன்று கூடுவோம், வெல்வோம். அனைவருக்கும் நன்றி கூறி தொடர்ந்து வெற்றி சந்திப்போம் என்று சொல்லி இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர், அவரோடு தோளோடு தோள் நின்றவர்கள், தொடர்ந்து பணியாற்றிய கருப்பு முருகானந்தம் போன்றவர்கள், இந்த நிகழ்விலே வெற்றி முகத்தோடு எங்களுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற எங்களது அரவிந்த் மேனன்ஜி, தொடர்ந்து வெற்றியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.